ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எரோமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லப்படுகிறது. நான் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவனுடைய வார்த்தை, தேவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அப்படி நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னா, நம்மளுடைய சரீரம் இருக்கும், அதுக்குள்ளே உள்ளான ஒரு ஆவி, நம்ம உள்ளான மனுஷன் இருப்பான். அவன் தான் அந்த உள்ளாத மனுஷன் தான் இந்த உலகத்தில் நம்ம ஒரு பொல்லாத உலகமாக இருக்குது இந்த உலகம். இந்த உலகத்தில் ஒரு பக்கம் ஆண்டவர் இருக்கிறார், ஒரு பக்கம் சத்ருவானவன் இருக்கிறான். ஆனால் நம்ம இருதயத்தில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கவலைகள், பல கண்ணீர்கள் அப்படின்னு இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம இருதயத்தில் இருக்கிற போராட்டத்தை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம உலகத்தில் இருந்து நம்மளுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லலாம்னா அவன்கிட்ட இருக்கிறதே 1008 பிரச்சனையாக இருக்கும், சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லலாம்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட சொன்னாலும் அதில் ஒரு சில எடுத்துக்காட்டு சொன்னாலும் ஆனாலும் நம்ம மனசு திருப்தி ஆகாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம அவர்கிட்ட சொல்லும் பொழுது தான், அவர்கிட்ட நம்மகிட்ட சொல்லி அவர்கிட்ட நம்ம பண்ணும் பொழுது, பேசும் பொழுது தான் நம்மளுடைய காயம் ஆற்றப்படும். அப்போ நம்ம காயம் ஆற்றப்பட்டுருச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு சுகத்தை கொடுப்பாங்க, சந்தோஷத்தை கொடுப்பாங்க, ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க. அதுக்குனால தான் இப்படிப்பட்டவர்கள் பூமியில் நிறையா பேர் கட்டப்பட்டிருக்கார்கள். வாலிபர்கள் நிறையா பேர் கட்டப்பட்டிருக்கார்கள். சொல்லப்போனால் நம்மளை போல் எல்லா பேரும் கட்டப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறான். அப்போ நம்ம காயங்களை ஆற்றுறதுக்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். ஆனால் நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தான் நம்ம அவருடைய காயங்களை, நம்மளுக்காக அவர் காயங்களை ஆற்றுவார். அதுதான் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளுக்காக மீட்டு கொண்டார் சொல்லப்போனால். ஆனால் அவர் மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால தான் நம்மளுக்கு எவ்வளோ போராட்டம் வருகுது. வேலையில் போராட்டம் வருது, குடும்பத்தில் போராட்டம் வருது, என்ன வேலை பண்ணாலும் போராட்டம் வந்து கொண்டு சத்ருவான நம்மளுக்கு வருவது எழும்பிக்கொண்டேன். ஆனால் எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் நம்ம காயங்களை ஆற்றி சுகப்படுத்தி பலப்படுத்தி தைரியமாக நிறுத்த அவரால் முடியும். ஆமென்.